Indian flavors. இன்னைக்கு நாம கேரளால ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, adapradhaman தான். இது ரொம்ப ஈஸியா குறைவான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு குறைவான நேரத்துல செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். adapradhaman செய்ய தேவையான பொருட்கள் என்னதெல்லாம் பார்த்துடலாம். அடை 1 கப். இது வந்து மைதா அடை, ரைஸ் அடை கிடையாது. இது வந்து சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன். வெல்லம் 1.25 கப். இந்த மாதிரி கொஞ்சம் இடிச்சு வச்சுக்கோங்க. திக்கான தேங்காய் பால் 1 கப். கொஞ்சம் தின்னான தேங்காய் பால் 1 கப். 2 டேபிள் ஸ்பூன் கீ, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் உலர்ந்த திராட்சை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் பீட்ஸ். தேங்காவை இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடானதும் அதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய கீயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கீ மெல்ட் ஆகிடுச்சு. முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு பாதி சமைந்ததும் உலர் திராட்சை வச்சுருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே நெய்யில் கோகனட் பிக்ஸ் வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். கோகனட் பிக்ஸ் சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும் பாயாசம். இப்போ பார்த்தீங்கன்னா கோகனட் பிக்ஸும் நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம வந்து இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பாத்திரத்தில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதும் இந்த அடையை சேர்த்துக்கலாம். இந்த அடையை நல்லா வறுத்துக்க போகிறோம். இப்போ அடை நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த அடையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடை நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணியும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ தின் கோகனட் மில்க் வச்சுருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெல்லத்தை காய்ச்சி வடிகட்டிடலாம். பாத்திரத்தில் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை உருக்கிறதுக்கு நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே போதும். 1/4 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா உருகட்டும். பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா உருகிடுச்சு. இதை வந்து அடைக்க கூட சேர்த்துக்கலாம். மெட்டல் ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்வீட்னஸ் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 1.25 கப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போவும் 1.25 கப் தான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பாயாசம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே ஏலக்காய் பொடி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்தோன்னே நல்ல வாசனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாயாசம் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் வறுத்து வச்சுருந்தோம்னா அந்த கோகனட் பிட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கெட்டியான பால் வச்சுருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் மில்க் வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நான் ஃபுல்லாக ஆட் பண்ணல. நான் வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸ்வீட்னஸ் செக் பண்ணிட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. இது வந்து இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட adapradhaman சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.